வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம இன்றைக்கி பொரி உருண்டை பார்க்க போகிறோம். ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். இப்போ பார்க்க போகிறது நம்ம பொரி உருண்டை எப்படி செய்கிறது. வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட சும்மா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது பாருங்கள், பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் ஒரு பேசன் மாதிரி இது மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். ஸோ லோ ஃப்ளேமில் இந்த பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். ஒரு புடி அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையும் ஒரு புடி அளவு இருந்தால் போதும். இது மாதிரி தோல் உரிச்ச வேர்க்கடலை. ஸோ இதை இப்போ பொட்டுக்கடலை இப்படி மாதிரி பண்ணி ஸோ இந்த பேசனில் இப்படி கொட்ட போகிறோம். அடுத்து வேர்க்கடலை எடுக்க போகிறோம். நல்லா இது மாதிரி பண்ணி கொஞ்சம் சூடாக ஆகணும், கொஞ்சம் முறுவலாக ஆகணும். அப்போ தான் உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் நல்லா பொடி பண்ணி பொரிச்சுக்கணும். ஸோ தீட்டின பொரி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பொரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பொரி நீங்கள் சாதா பேல்பூரி கிடையாது. இது தீட்டின பொரி, தீட்டி வச்ச மெல்லிஸ் பொரி. ஸோ இது மாதிரி தான் வாங்கணும். இதில் நான் 1/2 பேக்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். மீதி ஆஃப் நமக்கு இப்போ தேவைப்படாது, அப்புறம் தான் தேவைப்படும். ஏன்னா இது 1 kg பொரி, பெரிய பேக்கெட்டாக வேறு இருக்குது. ஸோ வாங்க ரெசிபிக்கு போகலாம். இதை இப்படியே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாட்டப்படும். இதில் இப்போது நான் வெல்லம் போட போகிறேன். வெல்லத்தை நுணுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், தண்ணி எடுத்துக்க, கொஞ்சம் தண்ணி கூட. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா இது பாகு வெல்லம் தெரியுதா உங்களுக்கு? பாகு வெல்லம் இது மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி வெல்லத்தை நம்ம இப்போ போட போகிறோம். இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க. இதில் இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா நான் போட்டதும் உருகுது வெல்லம். நமக்கு இவ்வளோ வெல்லம் போதும். கிட்டத்தட்ட ஒரு பொடி எடுப்பேன். ஒரு வெல்லம் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? இதை இப்படி போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் போதும். இப்போ இதில் பாகு எடுக்க போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு கட்டி வெல்லம் போட்டிருக்கேன். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு பொரி நிறைய இருக்குது. இது நான் சொல்லும் போது போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ இந்த பாகு எடுக்க போகிறோம். ஸ்லோவில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி கரைஞ்சதும் ஸ்லோ பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் வெடிக்கட்ட போகிறதில்ல. இது வெல்லம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதுனால சில பேர் வெடிக்கட்டி செய்வாங்க. நான் டைரெக்டாக தான் செய்வேன். வெடிக்கட்டணுன்னு அவசியம் இல்லை. சுத்தமான வெல்லமாக இருந்தால் இப்போது நீங்கள் கிண்டும் போது நரப்பு இல்லை இதில், அதனால் இதை நீங்கள் வெடிக்கட்டணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கொடுக்குறியா? இந்த டைம் ஏலக்காய் போட்டுக்கிறேன். பாகு எடுத்து காட்டேன். ஸோ இந்த டைம் பாருங்கள், அந்த பொரியை பிரிச்சுடுறியா? இவ்வளோ பெருசு இல்லை கல்லா, சின்ன கப்பா கேட்கும், சின்ன தட்டா கூட இல்லைண்ணா. தண்ணி பிடிச்சிக்கா. இது பாருங்கள், இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம தண்ணி நிறைய ஊற்றினா தான் பாகு வர லேட் ஆகும். நம்ம தண்ணி ரொம்ப காட்டலை, கம்மியான தண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த பாகு பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கு எப்படி நம்ம மொத்தமான மெத்து பாகு எடுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இதில் கல் பாகுன்னு சொல்லுவாங்க. எடுத்து அடித்தா டக்குன்னு சத்தம் வரும். இந்த எள் உருண்டை, வேர்க்கடலை உருண்டைக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாகு தான் இது. ஸோ இதை எடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த ஒரு மாதிரி சத்தம் வரணும். நம்ம டைரெக்டாக போட்டுக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த பாருங்கள், நான் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதை கீழே இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாகு பார்த்திங்கன்னா இதை பண்ணி விட்டு
ஸோ இது பாருங்கள், இது இன்னும் பாக வரலை. தண்ணி இன்னும் கம்மியாக ஊற்றிருந்தா இது ஈஸியாக சீக்கிரம் வந்திருக்கும். ஆனாலும் நம்ம இது வெல்லம் கரையினக்காக தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளேம் கூட அதிகமாக விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது பாருங்கள், ஊற்றணுமா? 2 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். ஊற்று. இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். ஊற்றுப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாகை வந்து இப்படி போட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, பாகு இன்னும் வரலை. பாகுனா அந்த கல் பாகு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பதம் வரணும். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கிண்டணும். மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. பொரியல் அதில் போட்டுட்டு ஸ்லோவாக கொட்டிகிட்டே இதை நான் கிண்டிகிட்டே இருக்கேன். போடு போடு. இந்த பாருங்க, இன்னும் வரல. அது இப்போ பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா தெரியுதா, அந்த திக்னஸ் தெரியுதா, வெள்ளத்தோட திக்னஸ் உங்களுக்கு. இப்போ வந்து ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு எங்கே போனாலும் பொரி உருண்டை தான் சாமிக்கு வச்சே படைப்பாங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன பதம் வந்து லேசாக வருது, தெரியுதா? இந்த பதம் வந்து இன்னும் நல்லா சுருண்டு வரணும். இப்போ தான் வந்து ஒரு பதம் வந்திருக்கு. ஸோ இது பாருங்கள், ஆனாலும் கரையுது இல்லையா? ஆனாலும் இந்த மாதிரி பதம் ஒரு மாதிரி கரையுது. இதுக்கு இன்னும் கிண்டணும், கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது, அதனால் கிண்டணும். இப்போது ஒரு வாட்டி விட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பதம் தான் நான் சொன்னது. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். ஆனாலும் இங்கே பாருங்கள், உங்களுக்கு கையில் பிடிக்க வரணும் இந்த மாதிரி பதம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து அதிரச பதம், சரிங்களா? இப்போ நான் காமிச்சிருக்கிறது அதிரச பதம். இதுவே கொஞ்சம் நல்லா டைட்டாக கல் மாதிரி அப்படியே அடித்தா சத்தம் வரணும், அந்த அளவுக்கு வந்து இருந்ததுன்னா அதுதான் பொரி உருண்டை பதம்னுவாங்க. அதனால் பொரி உருண்டை கொஞ்சம் கல் மாதிரி ரவுண்டாக இருக்கிறது. இது இப்போ பார்க்குறது வந்து அதிரசத்தோட பதம். இதுவே கொஞ்சம் இந்த பதம். இப்போ பாருங்கள், இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ இதே தண்ணியில் விடுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது அதிரச பதம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன பதம் இதுதான். இங்கே பாருங்கள், கல் மாதிரி ஆகிட்டா, ஜவ்வு மாதிரி ஆகிட்டா. இப்போ இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், இந்த பதத்தை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, புரியுதுங்களா? இது வந்து ரஃப்பான முத்துப்பதம், சரிங்களா? இந்த பதம் தான் இன்னும் கொஞ்சம் கூட ஹார்டாக ஆகலாம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இந்த பொரி உருண்டையை பதத்தை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி போட்டு கலக்கி இருக்கோம்.
இப்போ இந்த பதத்தை தான் எடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இது அவ்வளோதான். இதை நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு அதோட வீடியோ நான் காட்டுறேன். ஸோ இது மாதிரி பிடிக்கணும் நான் இது மாதிரி வந்து இன்னும் பிடிக்கணும். ஸோ நான் இதை பிடிச்சி முடிச்சுட்டு ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். நான் பிடிச்சி வச்சுருக்கேன். சரளா கொஞ்சம் பிடிச்சாங்க, நான் கொஞ்சம் பிடிச்சேன். இது பாருங்கள், இது ரொம்ப சூடாக இருக்குது. கையில் வந்து பாருங்கள், நான் இந்த மாதிரி எண்ணெயை தடவி இருக்கேன். அப்போ தான் இது பிடிக்கவே வரும். இது பாருங்கள், இப்படி பிடிக்கணும். இல்லைன்னா காப்பு கை வந்து சூடு தாங்காது நமக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், வீட்லேயே நம்ம செய்யலாம் பொரி உருண்டை. இந்த கார்த்திகை தீபம் இதுதான் ஸ்பெஷல். இந்த மாதிரி பொரி உருண்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்ன பண்ணுறேன், கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னையும் காட்டேன். இதுதான் பொரி உருண்டை. ஸோ வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரி உருண்டை காட்டுறேன். இதை எடுக்கும் முதலும் இங்கே பாருங்கள், இது சூடாக இருக்கும். ஸோ இதை இப்படி போட்டுக்கோங்க. போட்டு சூடாக தான் இருக்கும், ஆனால் வந்து பிடிச்சிடலாம். இந்த மாதிரி நான் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் தான் தடவி இருக்கேன். ஸோ இது மாதிரி பண்ணி பாருங்கள், க்யூட்டாக வந்திருக்கு பொரி உருண்டை. இந்த மாதிரி போட்டுடலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக கை வைக்கும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வெள்ளை பாகு அது கை சுட்டுருச்சுன்னா சில பேருக்கு சூடு தாங்காது. இப்போ எங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ இது பாருங்கள், இருக்கிறதே நான் ஒரு பெரிய பொரி உருண்டையாக பிடிக்க போகிறேன். இது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி கார்த்திகை தீபம் டு ஆல். நல்லா நிறைய வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த பொரி உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பொரி உருண்டை காட்டும். ஸோ இதுதான் பொரி உருண்டை. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஷாப்ரி. இந்த பொரி உருண்டை எல்லாமே உங்களுக்கு தான். ஹாப்பி கார்த்திகை தீபம். பாய்.